ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹேம்ஸ் லாபியில் இன்றைக்கி ஆட்டு ஈரல் கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு முதல் ஸ்டெப் வந்து அந்த ஈரலை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். நீங்கள் கடையில் வாங்கின உடனே சாதாரணமாக நீங்கள் தண்ணி ஊற்றி அலசுகிற மாதிரி ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான உப்பு, மஞ்சள் தூள், ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சாறு, இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சிலர் வந்து இதில் பால் சேர்ப்பாங்க. இது எதுக்காக இது மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, ஈரலில் வந்து சிலர் வந்து மண் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைனா நீங்கள் எவ்வளோ கழுவினாலும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து அந்த மிச்ச ரத்தம் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சிலருக்கு அதில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் பிடிக்காது. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காகவும் இதை மூணுத்தையும் போட்டு நல்லா பிரட்டி குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த மேரினேட் பண்ணி வச்சுக்கிற அந்த ஒரு 20 மினிட்ஸில் அதுக்கு தேவையான மற்ற பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 2 வெங்காயமும் 1 தக்காளியும். நான் சின்ன வெங்காயம் எடுத்ததுனால அதுக்கு தகுந்தாப்பில் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்க ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது வந்து சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு நம்ம தாளிச்சிக்கிறதுனால இங்கே வெறும் சீரகப்பொடி மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பெப்பர் பொடியும் கறி மசாலா தூளும். பெப்பர் வந்து நீங்கள் நல்லா இன்னும் காரம் சாப்பிட்றவங்க பெப்பர் இன்னும் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. கறி மசாலா தூள் சேர்த்தோம்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை தண்ணி சேர்த்து அந்த ஈரலை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல எடுத்ததுக்கும் இப்போக்கும் அது கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நல்லாவும் க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ஈரல் கிரேவி வந்து கடலெண்ணெயில் பண்ணோன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க வச்சுருந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் தாளித்து விட்டுடுங்க. இது நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் எப்போவுமே நமக்கு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் உங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லும்போது நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி நம்ம ஊற்றின அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈரலை சேர்த்துக்கலாம். ஈரலை சேர்த்துட்டு முதல்ல மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வதக்குங்க. அந்த ஈரலோட கலர் வந்து மாறணும். இப்போ எப்படி நம்ம சிக்கனை போட்டு வதக்கின உடனே அந்த பிங்க்லேருந்து ஒரு மாதிரி ஒயிட்டு கலர் மாறும், வெளிலிருந்து போகும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஈரலோட கலர் மாறணும். ஆல்ரெடி நம்ம மஞ்சள் தூளும் லெமனும் போட்டு கழுவுனதுனால இதோட கலர் ஆல்ரெடி கொஞ்சம் சேஞ்சாக தான் இருக்குது. பட் இன்னும் அது எண்ணெயில் ஃபஸ்ட்டு அது நல்லா வதங்கிடணும். இது மாதிரி ஈரல் நல்லா வதங்கி அதோட கலர் மாறுற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகப்பொடி, அப்புறம் கறி மசாலா பொடி, பெப்பர். மிளகுத்தூள் வந்து நான் காரம் பார்த்துக்கிட்டு தேவைன்னா நான் அப்புறம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஷுவராக நல்லா காரம் சாப்பிட்றவங்க இப்போவே சேர்த்துக்கோங்க. முதல்ல ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் என்ன பண்ணுங்கள், தண்ணி தெளித்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இந்த ஈரலோடு அந்த மசாலா சேர்ந்து வதங்கும் போது ரொம்பவே ஒரு நல்ல வாசனை வரும். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஈரலை வேக வைக்க போகிறோம். ஈரல் வெந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பேனில் குக் பண்ணாலே வெந்துடும். ஆப்ஷனலி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தனியாக ப்ரெஷர் குக் பண்ணிக்குவாங்க. நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே ஈரலை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேவி பண்ணியும் சேர்ப்பாங்க. நீங்கள் இப்போ அப்படியும் பண்ணலாம். பட் இதுவுமே உங்களுக்கு குக் ஆயிரும் தான். நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் நான் குக் பண்ணுறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இன்பிட்வீனில் ஒரு 2 தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன், அடி பிடிக்குதா என்னன்னு பார்க்கறதுக்காக. அந்த மூடியை திறந்த உடனே அப்படி ஒரு ஸ்மெல்லு நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சூப்பர் ஸ்மெல்.
இப்போ இந்த ஈரல் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நீங்கள் உங்கள் ஒரு கத்தியாலேயோ ஒரு ஸ்பூனாலேயோ அப்படி வெட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அந்த ஈரல் வேகாமல் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி சிகப்பாக இருக்கும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, கரெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா, எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால இப்போ இனிமேல் நான் மூடி இல்லாமல் குக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிட்டேன். இப்போ மூடி இல்லாமல் இன்னும் ஒரு 10 நிமிஷம், 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இது வந்து திக்காயிடும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் ரொம்ப ட்ரையாக வறுவல் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைட்டாக தொட்டுக்கிற மாதிரி வேணும்னு நினச்சேன். அதனால தான் வெங்காயம் கூட கம்மியாக போட்டேன். இப்போ காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் இருக்கிற மசாலா தான் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பெருசாக எதுவும் வறுத்துலாம் அரைக்க வேண்டியதில்லை. அண்டு டேஸ்ட் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க இது நல்லா இருக்குன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்டு ஈரல் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்ஸ் லாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.